வந்து தக்காளியின் விலை வந்து சென்ற வாரம் வந்து விலை கம்மியா இருந்துச்சு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஏற்றமா இருக்கு, விளைச்சல் கம்மியா இருக்குன்னு வியாபாரிகள் வந்து சொல்றாங்க, விவசாயிகள் சொல்றாங்க. அதை வச்சு வந்து தக்காளியின் விலை வந்து இந்த ஒரு வாரத்துக்கு இதே நிலைமை நீடிக்கும்னு நினைக்கிறோம். தக்காளி வந்து கர்நாடகால இருந்து தான் நமக்கு தக்காளி வந்து வர்றது, மற்றபடி மற்ற ஸ்டேட்ல இருந்து நமக்கு வர்றதில்ல. இப்ப கர்நாடகா தக்காளி ஒன்லி வர்றதுனா கர்நாடகா, ஆந்திரா இந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் நமக்கு தக்காளி விற்பனை ஆகுது. தமிழ்நாட்டு தக்காளி எல்லாம் நமக்கு இங்க வர்றதில்ல. இதெல்லாம் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு தக்காளி இங்க விற்பனை வந்துச்சுன்னா விலை கம்மியாகும். ஒரு 20 ரூபா 10 ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஆகும். சின்ன வெங்காயம் வந்து இப்ப வந்து மூணாவது ரகம் வந்து 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஃபர்ஸ்ட் ரகம் வந்து 75 ரூபாய் இந்த மாதிரி விற்பனை ஆகுறது. இது வந்து நான் சாம்பார் வெங்காயம் பொறுத்த அளவுக்கு வண்டி வர்றதை பொறுத்து தான் ரேட் வந்து இங்க மார்க்கெட்ல நிர்ணயிக்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து இந்த அங்க மழை பெஞ்சிச்சுன்னா, இப்ப நமக்கு வந்து அரியலூர் இந்த சைட்ல இருந்து தான் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் மழை பெஞ்சிச்சு, இந்த மாதிரி எதுவும் பயிர்கள் நாசமானா விலை வந்து ஏறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலான மக்கள் வாங்குற அளவுக்கு நார்மலாவே இருக்கு விலை. அதாவது சென்ற வாரத்தை பொறுத்தளவுக்கு சென்ற வாரம் 220 ரூபா 230 ரூபா வித் பீன்ஸ். இந்த வாரம் வந்து 150 180 நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 180 வரைக்கும் விற்பனை ஆகிறது. அதே மாதிரி அவரைக்காய் வந்து 80 90 வித்துக்கு இருந்தது, இன்னைக்கு 120 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகிறது. மற்ற காய்கறிகள்லாம் வந்து மக்கள் வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு கம்மியாவே இருக்கு. அதாவது சின்ன வெங்காயம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 1000 மூட்டை இந்த மாதிரி வந்துருக்கு இருக்கும். 1000 மூட்டை வந்துச்சுன்னா விலை ரொம்ப கம்மியாகும். இப்ப வர்றதே ஒரு 500 மூட்டை 520 மூட்டை தான் வருது மார்க்கெட்டுக்கு. அதனால வந்து 75 50 ரூபா தேர்ட் குவாலிட்டி எல்லாம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. தக்காளி வந்து அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து 40 வண்டி 50 வண்டி வந்துச்சுன்னா தக்காளி வந்து ரேட்டு கம்மியா விற்கும். சென்ற வாரத்துக்கெல்லாம் கம்மியா வித்தது. இப்ப இந்த ஒரு 4-5 நாளா வந்து 450 500 பாக்ஸ் விற்பனை ஆகுது. அது இல்லாம 50 ரூபா கிலோ விற்பனைக்கு தக்காளி கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இல்ல, இப்ப வந்து தக்காளியின் விலை வந்து சென்ற வாரம் வந்து விலை கம்மியா இருந்துச்சு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஏற்றமா இருக்கு, விளைச்சல் கம்மியா இருக்குன்னு வியாபாரிகள் வந்து சொல்றாங்க, விவசாயிகள் சொல்றாங்க. அதை வச்சு வந்து தக்காளியின் விலை வந்து இந்த ஒரு வாரத்துக்கு இதே நிலைமை நீடிக்கும்னு நினைக்கிறோம்.